தெலுங்கு திரைப்படங்களில் நடிகர் மகேஷ் பாபுவின் மகளாக குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் நடிகை ஸ்ரீதிவ்யா. துர்கா, அஞ்சலி போன்ற திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர் நடிகை ஷாமிலி. அம்மன் திரைப்படத்தில் அம்மன் கதாபாத்திரத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் நடிகை சுனைனா. சாய்பாபா, பூவே உனக்காக உள்ளிட்ட திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் நடிகை ஷீலா கவுர். சூரியவம்சம் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் நடிகை ஹேமலதா. ரமணா திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் நடிகை கல்யாணி ரோஹித். முத்தமிட்டால் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் நடிகை கீர்த்தனா பார்த்திபன். என் ஆசை மச்சான் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் நடிகை மோனிகா. மலையாள திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இன்று இந்திய அளவில் புகழ்பெற்ற நடிகையாக விளங்குபவர் நித்யா மேனன். ராஜா சின்ன ரோஜா, மை டியர் அப்பா போன்ற திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் நடிகை ஷாலினி. அவ்வை சண்முகி திரைப்படத்தில் கமல்ஹாசனின் மகளாக ரசிகர்களை கவர்ந்தவர் நடிகை அன்னி. நாட்டாமை உள்ளிட்ட பல திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் மாஸ்டர் மகேந்திரன். பஞ்சதந்திரம் போன்ற திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் மாஸ்டர் பாரத். மைடியர் பூதம் போன்ற தொலைக்காட்சி தொடர்கள் மற்றும் திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் நடிகை நிவேதா தாமஸ். அழகி திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் நடிகர் விஜித் பச்சான். பாளையத்து அம்மன் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் நடிகை அக்ஷயா ஜெயராம். வேட்டிய மடிச்சுக்கட்டு உள்ளிட்ட திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் நடிகர் சாந்தனு பாக்யராஜ். ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்தில் சிறுவயது விஜயாக நடித்தவர் நடிகர் பரத் ஜெயந்த். மேலும் வடிவேலு நடித்த பல திரைப்படங்களில் அவரது மகனாக குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் நடிகர் உதயராஜ். இவர்கள் அனைவரும் தங்கள் சிறுவயதிலேயே திறமையை நிரூபித்து தென்னிந்திய சினிமா ரசிகர்களின் நினைவில் நீங்காத இடத்தை பெற்ற குழந்தை நட்சத்திரங்களாக திகழ்கிறார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம மூவி பேசலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.